Hi friends, welcome to Hyderabad Tamil Kanmanigal channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, என்னோட இன்ட்ரோவை தான் நான் வந்து வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். என்னோட செல்ஃப் இன்ட்ரோவை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக முதல்ல எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நம்ம சேனல் 500 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிட்டோம். அதுவும் இந்த 2 months கேப்பில் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்றது எனக்கு ரொம்பவே மிகப்பெரிய விஷயம்தான். சேனல் ஸ்டார்ட் ஆகி இப்போ தான் ரன் ஆகிட்டுருக்கு. 2 months ஆயிருக்கு. நீங்கள் எல்லாரும் இவ்வளோ சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. 500 சப்ஸ்கிரைபருன்றது வந்து எல்லாருக்கும் ரொம்ப சின்ன விஷயமா தோணலாம். ஆனால் எனக்கு இது ரொம்பவே மிகப்பெரிய விஷயம்தான். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும் போது தான் தெரியும் இதில் இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஒன்று ஒன்றா ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு வீடியோவாக கொடுத்துட்டே இருக்கோம். இவ்வளோ தூரத்தில் எனக்கு 100 சப்ஸ்கிரைபருன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம்தான். அதே மாதிரி எல்லாருமே இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதுக்காக எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நான் வந்து என்ன பேச போகிறேன் அப்படின்னா, என்னோட நேம் வந்து திவ்யா. நான் வந்து போஸ்ட் கிராஜுவேட் ஆக்சுவலாக முடிச்சிருக்கேன். என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். 2020 பேட்ச் தான் நான் முடித்தது. முடிச்சுட்டு எனக்கு உடனே மேரேஜ் ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் வந்து தமிழ்நாடு தான், நானுமே தமிழ்நாடு தான். 2 பேருமே தமிழ்நாடு தான். ஆனால் ஒர்க்கிங் பர்பஸ்க்காக இங்கே ஹைதராபாத் வந்திருக்கோம். ஹஸ்பண்ட் வந்து ஹைதராபாத்தில் தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ மேரேஜ் ஆன அப்புறமா நான் இங்கே வந்தாச்சு. ஹைதராபாத் வந்து 3 years ஆகுது டோட்டலாக. ஆனால் ஃபஸ்ட்லேருந்தே என் ஹஸ்பண்ட் வந்து ஹைதராபாத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் வந்து நிறைய வருஷங்கள் ஆகுது. நாங்கள் இங்கே ஃபேமிலியாக தான் வந்து இருக்கோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னா, நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தாங்க இப்போதைக்கு இருக்கேன். நான் ஒர்க்கிங் பண்ணலை. ஏன்னா பேபி வந்து 1 year ஆகுது. உங்களுக்கே தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ 1 year பேபியை வச்சுட்டு என்னால் ஒர்க் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து எனக்கு சப்போர்ட் யாருமே கிடையாது. நான், ஹஸ்பண்ட், பாப்பா மட்டும்தான். மற்றபடி வீட்டில் வேறு யாருமே இல்லை. ஸோ பேபியை பார்த்துக்கணுன்றதுனால இப்போதைக்கு நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். ஆனால் இனி ஃப்யூச்சரில் ஒர்க் போகணுன்றது என் மைண்டில் எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். இனி ஒர்க் போகணும். பேபி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்த பிறகு அது எப்படின்னு ஹேண்டில் பண்ணிவிட்டு ஒர்க் போக ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னா, நிறைய பேர் வந்து உங்கள் ஃபேமிலி ரொம்ப அழகாக இருக்குது, குட்டியாக இருந்தாலும் நீங்கள் 3 பேராக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது, பேபி நல்லா இருக்குது, அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அப்புறமா மிகப்பெரிய தேங்க்யூ எதுக்காக அப்படின்னா, எனக்கு வந்து இது வரைக்கும் வந்த எல்லாமே குட் கமெண்ட்ஸ் மட்டும்தான். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எந்த பேட் கமெண்ட்ஸும் வந்ததில்லை. அதுக்காக எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த யூடியூப் சேனல் நான் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, ஒரு பெரிய இதெல்லாம் இல்லைங்க. ஆக்சுவலாக வீட்டில் இருக்கும் போது ரொம்ப போராக இருக்கும். இங்கே ஹைதராபாத்லலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஒர்க்கிங்காக தான் இருப்பாங்க. ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒய்ஃப்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து ஒர்க்கிங்கில் தான் இருப்பாங்க. இப்போ எங்கள் அப்பார்ட்மெண்ட்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 6 ஃபேமிலிஸ் இருக்காங்க. 6 ஃபேமிலிஸ்லேயுமே எல்லாருமே ஒர்க்கிங் தான். நானும், அதுக்கப்புறமா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் கொஞ்சம் வீட்டில் இருப்பாங்க. அவங்களுமே அப்பப்போ வெளியில் போயிடுவாங்க. யாருமே வந்து அந்த அளவுக்கு வந்து நம்மள்கிட்ட அட்டாச்சாக பேச மாட்டாங்க. இப்போ நம்ம ஊர்லாம் வச்சுக்காங்களேன், எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டிலலாம் எல்லாரும் ஹாப்பியாக அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, பக்கத்து வீடாக இருந்தாலும் ரொம்ப சொந்தமாக அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. இங்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துப்பாங்க. ஸோ வீட்டில் இருக்கும் போது ரொம்ப போராக இருக்கும். இப்போன்னு இல்லை, ஸ்டார்டிங் இங்கே வந்ததுலேருந்தே போர் தான். ஆனால் நான் எப்படின்னா ஆப்போசிட்டான கேரக்டர். யாராவது இருந்தால் நம்ம பேசலான்னு தோணிகிட்டே இருக்கும். இப்போன்னு இல்லை, சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். ஏன்னா நம்மலாம் நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வளர்ந்த ஆட்கள் இல்லையா. இங்கே வந்து தனியாக செப்பரேட்டாக இருக்கும்போது ஒரு மாதிரியாக இருக்கும். எவ்வளோ நேரம் தான் மொபைலை நோண்டுறது, டிவியே பார்க்குறது சொல்லுங்களேன். ஸோ அப்போ நான் என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டுகிட்டே இருந்தேன், ஏதாவது ஒன்று பண்ணணும்ப்பா, வீட்டில் இருக்கிறதுனால போர் அடிக்குது அப்படின்னு. பேபியை நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் ஓகே தான். ஆனால் பேபி சம்டைம்ஸ் தூங்கும் போது அந்த டைம்லலாம் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அப்போ போர் அடிக்கும். எனக்கு இந்த தொடர்ந்து மொபைல் பார்க்குறது அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. அப்போ நான் ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கும்போது தான் எங்கள் 2 பேருக்குள்ளே ஒன்று தோணுனது தான் ஓகே யூடியூப் அப்படின்னு. யூடியூப்ன்றது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் எதுக்காக அப்படின்னா,
நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வீட்டில் டைம் பாஸ் ஆக மாட்டேங்குது. சரி ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்றதுனால தான் யூடியூப் அப்படின்றது நான் ஸ்டார்ட் பண்ணது முக்கியமாக. இதுதான் மெயின் ரீசன். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தோணிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம மைண்டை வந்து நம்ம கொஞ்சம் என்கேஜாக வச்சுக்கலாம். ஏன்னா யூடியூப்ன்ற போது உங்களுக்கே தெரியும், அது எடிட் பண்ணி ஆகணும், அதை தம்ப்நெயில் வந்து எடிட் பண்ணி ஆகணும், கரெக்டான டைட்டில் வைக்கணும். ஸோ அப்போது நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். நம்மளோட மைண்ட் வந்து அப்படியே டல் ஆகாது, கொஞ்சம் என்கேஜ் ஃபுல்லாக நம்ம வச்சுக்கலாம். அதனால தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதே. நான் ஹஸ்பண்ட் வந்து 2 ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சாங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஒன்று, நீட்டாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும். அடுத்து 2வது ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்னா, டீசெண்டாக வீடியோஸை போஸ்ட் பண்ணணும்னு. இது 2 ரெஸ்ட்ரிக்ஷன் தான் எனக்கு அவர் வச்சது. ஸோ அதுபடியே நான் இது வரைக்கும் என்னோட வீடியோஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் சேனலில். அப்படி தான் நான் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அப்படி போஸ்ட் பண்ணுறதுனாலே எனக்கு இது வரைக்கும் குட் கமெண்ட்ஸ் தான் வந்துட்டுருக்கு. ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். குட் கமெண்ட்ஸ் வர்றதுனால அது ரொம்ப எனக்கு மோட்டிவேட்டிவாக தான் இருக்குது. இது வரைக்கும் நான் டிஸ்கரேஜ் ஆனதில்லை இந்த 2 மந்த்ஸில். ஸோ அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே திருப்பியும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இதே மாதிரி எனக்கு குட் கமெண்ட்ஸ் கொடுத்து, லைக்ஸ் கொடுத்து, எங்களோட சேனலை ஷேர் பண்ணி மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருங்க. அப்புறம் என்னென்னா, நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு தெரியல. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப பெரிய மோட்டிவேட்டிவாக இருக்கும். ஏன்னா நாங்கள் ஒரு வீடியோவை எடுக்கும்போது தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி. ரொம்ப ஈஸியான வேலைலாம் இல்லைங்க இந்த யூடியூப். முக்கியமாக நான் யூடியூப் வச்சுருக்க எல்லாருக்குமே ஒரு ஆட்ஸ் ஆஃப் தான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்குள்ளே நுழைஞ்ச பிறகு தான் தெரியுது இது எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலைன்னு. ஏன்னா அவ்வளோ பக்காவாக நம்ம ஒரு வீடியோவை எடுக்கிறோம் அப்படின்னா எடிட் பண்ணி நம்ம தம்ப்நெயிலோடு நம்ம பக்காவாக எடிட் பண்ணி வைக்கணும். நானுமே ஃபஸ்ட்டு நினைப்பேன், என்னப்பா இவங்க வீடியோ எடிட் பண்ணுறாங்க போடுறாங்க அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லைங்க. இதுக்குள்ளே நுழையிற போது தான் நம்மளுக்கு தெரியுது எவ்வளோ ரூல்ஸ் இருக்குதுன்னு சொல்லி. ஒரு வீடியோவை எடுத்து அதை எடிட் பண்ணி நம்ம பக்காவாக எல்லாம் செட் பண்ணி வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குதுன்னு அந்த ஒரு வீடியோவை எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நானுமே ஃபஸ்ட்டு உங்களை மாதிரி ஃபீல் பண்ணவங்க தான். என்ன இவங்க எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிவிட்டு இவங்க சம்பாதிச்சு போயிடுறாங்களே அப்படின்னு. ஆனால் நான் இதுக்குள்ளே நுழைஞ்ச பிறகு தான் எனக்கு தெரியுது இது எவ்வளோ பெரிய வேலைன்னு சொல்லி. ஸோ என்ன மாதிரி வளர்ந்து வர யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய ஆட்ஸ் ஆஃப் தான் சொல்லிப்பேன். இதே மாதிரி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை கொடுத்துட்டு தான் இருப்பேன். போராக இருந்தாலுமே சொல்லுங்கள், போர் அடிக்குது அப்படின்னு. நான் அப்போ தானே எனக்கு தெரியும் நான் என்னென்னலாம் கரெக்ட் பண்ணிக்கணும்னு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ண எனக்கு மைண்ட் வந்து கொஞ்சம் என்கேஜாக இருக்கும். நல்ல கண்டென்ட்டு நான் கொடுத்துட்டே இருப்பேன். அப்புறமா நிறைய பேர் வந்து ஹைதராபாடில் நம்ம தமிழ் ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறீங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது, நாங்கள் ஹைதராபாடில் இங்கே இருக்கோம் அக்கா, அங்கே இருக்கோம் அக்கா, நீங்கள் எங்கே இருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க வீடியோஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது ரொம்பவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ தமிழ் உறவுகள் நம்ம ஹைதராபாடில் இருக்காங்களா அப்படின்னு தெரியும் போது உங்கள் எல்லாரையுமே பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஈகராக இருக்கேன். நீங்களும் ஈகராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர்லாம் கேட்டிருந்தாங்க, நாங்கள் பக்கத்தில் தான் இருக்கோம், எங்கள் ஏரியாலாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. எனக்கு தெரியுங்க, நீங்கள் கமெண்ட் பண்ண ஏரியா எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஹைதராபாத் தமிழ் கண்மணிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. கூடிய சீக்கிரத்தில் நம்மளுடைய சேனல் 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணி 4000 வாட்ச் ஹவர்ஸும் முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து எல்லாருக்குமே போய் சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.